வந்து ரோஸ் வந்து ரொம்ப நிம்மதிக்கு அப்புறம் சாரி குடச்சலுக்கு அப்புறம் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் குருமா கொஞ்சம் நிறையாவே வச்சுட்டா. பன்னீர் இருந்தது, சரியாகவே சாப்பிடல. சரி ரொம்ப நாள் நல்லா சூப்பராக தன்னாவே நானாகவே இப்போலாம் இன்ட்ரெஸ்ட்டாக செய்கிறது சமையல்லாம் நல்லா தாங்க வச்சுருக்கேன். அதிகமாகவும் வைக்கல, லைட். ஏன்னா இங்கெல்லாம் அதிகமாகலாம் இப்போலாம் எனக்கு வைக்க பிடிக்கல. கரெக்டாக வைப்பேன். இதே நான் 2 நாள் வச்சுக்கணும், இதே அதிகமாக தெரியும். அவ்வளோதான். மல்லித்தலை போட்டால் நல்லாயிருக்கும். முடிச்சிட்டேன். இது வந்து எப்படின்னா வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிட்டு பூண்டு கொஞ்சம் நல்லா சாப் பண்ணிவிட்டு நல்லா ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா வதக்கணும். வதக்கிட்டு அதுக்கப்புறம் பன்னீரை வந்து கட் பண்ணி வச்சுக்கணும். இங்கே பாருங்கள், பன்னீர் ஏற்கனவே இருந்தது. நான் வந்து தாமு ஸ்டைலில் தான் செஞ்சுருக்கேன். இதை வந்து ஆக்சுவலாக வந்து எப்படின்னா தேங்காய் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வேணாம். பச்சை மிளகா போடணும், ஓகேவா? அதுக்கப்புறம் நல்லா அதில் வதக்கணும், இல்லைனா அரைச்சி ஊற்றிடுங்க. அப்புறம் வெங்காயம், சாரி மஞ்சத்தூள், மிளகாத்தூள், பெப்பர் அதெல்லாம் உங்கள் இஷ்டம். உப்பு உங்கள் இஷ்டம், ஓகேவா? பார்த்து போட்டு டேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது வந்து ஆயில் கிடையாது ஆக்சுவலாக, இது வந்து பட்டர், வெண்ணெய். அது வந்து மில்கி மிஸ்ட் வெண்ணெய். உடனே ஆயில் நினச்சிட்டு ஆயிலை குறைங்கன்னு மெசேஜ் அனுப்பிடாதீங்க. இங்கே பாருங்கள், சீஸு, இது மில்கி மிஸ்ட் அப்படியே போட்டிருக்கேன், ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த பாருங்கள் தயிர்லாம் கிடக்குது. அதனால இது பார்த்தா காரம்லாம் இருக்காது, எனக்கு காரம் ஒத்துக்காது. அதுக்குன்னு காரமே இல்லாமல் இல்லை, கரெக்டாக இருக்கு. வா, ஏய் ஹோட்டல் மாதிரியே சமைச்சிருக்க ரோசி. என்ன திடீர்னு உனக்கு இந்த இது? ஒழுங்கா சாம இனிமேல் நான் பாராட்டிக்க மாட்டேங்க, நல்லா இருந்தால் தான் பாராட்டுவேன். சரி ஓகேங்க, எனக்கு பசிக்குது, நல்லா இருந்தால் சாப்பிடுவேன். பாய். சப்பாத்தி குழச்சி வச்சுருக்கேன்.